ஓஹோ, இவன் தான் அந்த வேலைனா? என்னடா அண்ணனை மரியாதை இல்லாம பேசுறேன்? ஏன்னா எனக்கா காத்திருக்க வேண்டாம், நேரத்தை வீணாக்காம வியாபாரத்தை ஆரம்பின பலமுறை சொல்லிக்கணும்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வராம எப்படிங்க? அது சரி. மாடு வேணா நல்லா தான் இருக்குது. ஆமா, என்ன விலைக்கு பேசி முடிச்சீங்க? 1000 ரூபாங்க. 1000 தானா? டேய், இந்த மாட்டை எங்க திருண்ண? என்னது? மாட்டை நான் திருடினேனா? ஆமா, கண்டிப்பா இது திருட்டு மாடு தான். எப்படியா சொல்ற? யோ, இது நல்ல கறவை மாடு. இப்போதைய சந்தை விலைக்கு குறைஞ்சபட்சம் 5000 போகும். அந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு பேசி முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது திருட்டு மாடு தான். உண்மையை சொல்லு, இதை எங்க திருடுன? நான் திருடுவேன், விப்பேன். அது கேட்க நீ யாருடா? உங்ககிட்ட பச்சே. யோ, பணத்தை அடியா. என் மேலேயே கை வச்சிட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடா. அடிக்காதீங்க. இது வேலம் பொறுப்பு நடக்கிற சந்தையாக்கும். இந்த சந்தையில இனிமே உன்னை பார்த்தேன், ஓடி போயிரு. பெரிய கொம்பனாட்ட அண்ணன் கிட்ட மோதனா இப்ப மண்ணை கவிட்டு போறான் பாரு. வேடிக்கை பாத்துக்கிட்டா எப்படி? குழப்ப போய் பாருங்க. போமணி. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நான் அசலூருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே. அது என்ற கடமைங்க. செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில். அத புனிதமா வச்சுக்கணுங்கிற என்ன எல்லாத்துக்கும் வரணுங்க. நல்லா தோணிக்கு தம்பி. அப்ப நான் வரட்டுங்களா? வரணுங்க. அந்த லட்சணமா இருக்குதுல்ல? ஏய், வந்து ஊத்திக்கிட்டு போப்பா. ஐயா சாமி, என்ன விட்டுருங்க. என்னடா இது நாட்டுல அநியாயமா இருக்குது? குடிச்சிட்டு போனா அவன் கும்பிட்டு போறான். டேய், உங்க வசதிக்கு தான் நான் சந்தைக்குள்ள கடையே போட்டிருக்கேன். ஏண்டா இப்படி இருந்தா நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும்? அட, அவன் கிடக்குறான். வியாபாரம் எல்லாம் அமோகமா. என்ன டேய், இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான்? டேய் அண்ணே, இது எச்சி சாராயம் தானே? ஆமாண்ணே. குடுறா அவனுக்கு. இந்த அடி வேணாம் தம்பி. முதலும் கடைசிமா சொல்றேன், இந்த மாதிரி தப்பு தண்டா பண்றத இன்னையோட நிறுத்தி போ. இது ஏன் சந்தை, இங்க நான் என்ன வேணாலும் செய்வேன். அத கேட்க நீ யாரா அனாத நாயே? நன்றி உள்ளவன நீ இப்படித்தான் நினைப்பேன்னா நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தப்பு பண்ற தம்பிய தட்டி கொடுக்கறவன் அண்ணன் கிடையாது, தட்டி கேட்கறவன் தான் உண்மையான அண்ணன். ஐயம் பேரை காப்பாத்துறக்கா சொல்றேன், 10 என்றதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு காலி பண்றேன். டேய், எங்க ஐயனுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் மகங்கிற உரிமையில சொல்றேன். அதே 10 நான் என்றதுக்கு முன்னால நீ ஓடி போயிரு, ஓடி போயிரு. 1 2 3 4 5 6 7 8 9 டேய், அவன் அடிச்சு மிதிக்கடா.
என்னடா குதிக்கிற? வணக்கம். வணக்கம். நிறுத்து. ஒரு பொது இடத்துல எதுக்காக இப்படி ரவுடித்தனம் பண்ற? சந்தையில சாராய வித்து அத்துமீறி பேசினாங்க, அதுக்காக அடிச்சேன். என்னது இங்க சாராய வித்தாங்களா? இன்ஸ்பெக்டர் சார் உன் மச்சாங்கிறதுக்காக நீ எது சொன்னாலும் நம்பிக்கை வரன்னு நினைக்கிறியா? டேய், இந்த சந்தையில சாராய வித்து யாராவது குடிச்சிருக்கீங்களாடா? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், ஒரு பயலாவது வாயை திறந்தானா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த சந்தை பொறுப்பு என்கிட்ட வந்துருச்சுங்கிற பொறாம அதுதான் உள்ள பூந்து என் ஆளுகளை போட்டு அடிச்சிருக்காரு. ஏப்பா வேளா, இந்த பொறுப்பு தான் வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன். இப்படி அசிங்கம் பண்ணிட்டியப்பா. மாணிக்கம், பதவியும் பொறுப்பும் தானா வர்றது, தட்டி பறிக்கிறதல்ல. ஒன்றகிட்ட என்ன பேச்சு மாப்பிள? நான் ஷட் அப். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் செல்வம். மன்னிச்சுக்குங்க இன்ஸ்பெக்டர், நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இல்ல நான் சொல்றேன் கொஞ்சம் நீ பேசாத. நீ கலாட்டா பண்ணதை என் கண்ணால நானே பார்த்தேன். நீயா ஸ்டேஷனுக்கு வரியா இல்ல நானே எடுத்துட்டு போகட்டுமா? உங்களுக்கு ஏனுங்க வேணும் சிரமம்? உங்களை ஏமாத்துறவங்கள நம்புறீங்க, ஆனா நான் உங்களை மதிக்கிறேன், அதாவது சட்டத்தை. வாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், மச்சான்னு உறவு பார்த்து பாதியிலேயே இறக்கி விட்டு போயிடாதீங்க. நாளைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வருவேன்ல, ஒரு தொல்லை விட்டுதுரா சாமி. அண்ணே, தண்ணி குடிக்கிறீங்களா? டேய், இன்ஸ்பெக்டர் தான் போயிட்டாருல, அப்புறம் என்ன தண்ணி? சாராயத்தை குடுறா.